இல்லாமல் இறைவனுடைய பெருங்கருணையினாலே 425வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள். அதில் ஆலயம் சூட்டும் மானுட தத்துவம். நம்ம கொடிமரத்தை பற்றி பார்த்துருந்தோம். அந்த கொடிமரத்தில் ஒரு வெள்ளை மல்லில் காவியில் நந்தி கொடி வரைஞ்சி விடை காட்டும் கொடியானும்னு சொல்லுவார். அதை மேலே ஏற்றி அதுக்கு பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணுற நேரத்தில் இந்த தத்துவங்களை அந்த நந்தியில் பூஜை பண்ணுறான். அந்த படத்தில் இந்த தத்துவங்களை பூஜை பண்ணுறான். அதனால் அந்த உற்சவம் பார்க்கும்போது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்துன்னு வரோம். அதில் ஆலயத்தினுடைய நோக்கிலே மானுடம் எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதில் பார்க்கும்போது நானார் என் உள்ளம்மார் ஞானங்களார்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல நாம் யாருன்னு கேட்டுட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரோம். அதில் ஞானேந்திரியம் அப்படின்னு இன்றைய சிந்தனை. இந்திரியம் அப்படின்னு சொன்னாலே கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படின்னு 2 விதமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, செயற்கருவி அறிகருவி. ஒன்று அறிகின்ற விஷயம், ஒன்று செயல்படுகின்ற விஷயம். அறிவது வேறு, செயல்படுவது வேறு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா சாஸ்திரத்தில் தரிசன சாஸ்திரத்தை சொல்லும்போது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஞானம் பிரத்யக்ஷம்னு சொல்லுவாங்க. இந்திரிய ஆர்த்த, ஆர்த்தன்னு பீடிக்கிறதுன்னு அர்த்தம், பிடிச்சிக்கிறதுன்னு ஒரு பொருள். செல்வம்னு ஒரு பொருள். அர்த்தம் ஆர்த்தம் அதுலேருந்து வரும். அப்போ இந்திரியார்த்தம் அப்படின்னா கண்களாலே பற்றப்படுகிற வரைக்கும் உள்ள காட்சி, காதுகளாலே கேட்கப்படுகிற வரைக்கும் உள்ள ஒளி, மூக்கினாலே நுகரப்படுகிற வரைக்கும் உள்ள வாசனை, வாயினாலே ருசிக்கப்படுகிற அளவு மட்டும் உள்ள ரசம், மெய்யினாலே தீண்டப்படுகிற பொழுது ஏற்படுகிற சீத உஷ்ண பருஷ மிருட. ருத்ரனுக்கு மிருடயன்னு சொல்ல, வதயானோ ருத்ர மிருடய. மிருடயனா தடவி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆன்மாக்களை அவ்வளோ தூரம் நேசமாக இருக்கான் ருத்ரன், அதனால் மிருடய அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த மெய், அப்போ இந்த ஐந்தின் வழியாக நாம் ஏற்கனவே சொன்ன கருவி வேற, அதனுடைய செயல்பாடு வேற, அந்த செயல்பாட்டினுடைய விளைவு வேறு. நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. 4 பக்கமும் கேமரா வச்சுருக்கோம். அந்த கேமராவில் கரண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் அது காட்சி பதிவு செய்யக்கூடிய வல்லமை அந்த கேமராவுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் பதிவு தெரியாது. அதுக்கப்புறம் அதை உட்காந்துட்டு காட்சி பதிவு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ தான் அந்த பார்ட்டு என்னென்ன பார்ட், இப்போ எந்தெந்த இடத்துல கேமரா வச்சுருக்கோம், பல கடைகள்ல எல்லாம் இன்றைக்கி வச்சுருக்காங்க, எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. அந்தந்த பார்ட் அப்படியே உட்காந்தோன்னா டிவியில் பார்த்தா அவளுக்கு அதில் தெரிஞ்சிடும் யார் யார் என்னென்ன பண்ணுறா. அதை முன்னாடி செலுத்த முடியும், பின்னாடி இழுக்க முடியும், அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த கேமரா மாதிரி உள்ள கருவி 5 கேமரா யாருக்கிட்டே இருக்கு? நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கருவி தான். அதில் கரண்ட்டு போயிடுத்துன்னா ஒன்றும் இயங்காது. அந்த கரண்ட்டு எது அப்படின்னா பிராணசக்தி. இந்த பிராணன் போயிடுத்துன்னா 5 கருவியும் போயிடும், எதுவுமே இயங்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 5ஐயும் ஒருங்கிணைக்கிற ஒரு பண்பு இருக்குது பாருங்கள். அதை சைவ சித்தாந்தம் என்ன சொல்லணும்னா, அனாத்மவாதம், ஏகாத்மவாதம், பகுவாத்மவாதம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது இந்திரியாத்மவாதம்னே ஒரு வாதம் சொல்லும். இந்த இந்திரியாத்மவாதம்ங்கிறது இன்னும் நடைமுறையில் இருக்குது. நமக்கு அது இந்திரியாத்மவாதம்னு தெரியல, அவ்வளோதான். ஊர் பக்கங்களில் திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலினுடைய தத்துவம் என்ன? சைவ சித்தாந்தம் ஒரு தத்துவம் சொல்லுது. சிவன் கோயிலில் என்ன தத்துவம்? பசுபதி பாசம் அப்படின்னு 3 வகை சத்தியத்தை சொல்லும். அத்வைத சித்தாந்த கோயில்கள் அம்மன் கோயில், அது அத்வைதம் ஏக சத்துவத்தை சொல்லும். அது மாதிரி இந்திரியாத்மவாதம் அப்படின்னு எடுத்துட்டா திரௌபதி அம்மன் கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுடைய இந்திரியங்கள் எப்படி இயங்கிறது, அது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறது அதை சொல்கிறது தான் திரௌபதி அம்மன் கோயில். இந்திரியாத்மவாதம்.
சைவ சித்தாந்தம் அதை தாண்டி பேசுறது, இதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு போகுது, அந்த மாதிரி சொல்கிறோம். அப்படி சொல்கிற போது இந்த ஞானேந்திரியங்களை சொல்லும்போது நான் அந்த அம்மாவை சொல்ல வேண்டியதாக இருக்குது திரௌபதி அம்மன் கோயிலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்திரியங்கள் 5ம் வெறும் பதிவு மாத்திரம்தான் பண்ணி வைக்கும். அது அந்த பதிவுகளை நினைவுகளாக மாற்றுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதோ அதுதான் இந்திரியம். இந்த இடத்துல பதிவுகளை நினைவுகளாக மாற்றி உள்ளே வச்சுக்கணும், அதுதான் இந்திரியம். இப்போ ஒரு உதாரணம் நான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம சாயந்தர நேரமாக இருக்குது, வடை சாப்பிட்றோம்னு சொன்னேன். அந்த வடையில் அந்த நுகர்ச்சி, அந்த வாசனை, அதனுடைய வட்டம் வடிவு, அதனுடைய சுவை, அதனுடைய சூடு, அந்த மாதிரி 5 இந்திரியங்களும் அந்த வடையை பற்றுகிறது. அப்படி பற்றும்போது அதோட வண்ணத்தை தனியாக பதிவு பண்ணியிருக்கு. எந்த கடையில் வடை நீளமாக இருந்திருக்கு, இது வடை இல்லைன்னு சொல்லிட மாட்டேங்களா? அப்போ அது உள்ள பதிவு இருக்குங்க, வடை இந்த கலரில் தான் இருக்குது. வடை எந்த கடையில் ஒரே இனிப்பாக இனிக்கிறது அப்படி இல்லை லோகத்தில். அப்போ இது வடை இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம், அப்படி தானே? அப்போ இந்த கடையோட காப்பி வாங்கினோன்னா அந்த கடைக்குன்னு ஒரு தரம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம் இது இன்னார் போட்டது அப்படின்னு. அந்த மாதிரி அப்போ அது எண்ணமாக இந்த கருவி பதிவு செய்து வைத்து கொள்ளுகிறது. அப்படின்னா எண்ணத்தை பதிவு செய்வது வேறு, எண்ணம் ஆக்குவது வேறு. ரொம்ப நுட்பமாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எண்ணமாக ஆக்குவது அப்படின்னா, ஒரு வஸ்து, இது பேர் செல்லு, இந்த செல்லை நான் பார்க்கிறேன், இதற்கு முன் நான் பார்த்ததில்லை அப்படின்னா ஏதோ பொட்டி வச்சிருக்காளே வச்சுருவேன். இதை நான் பார்த்து பழகிட்டேன்னா இதோட ரெக்கார்டு உள்ளே போய்டும். அப்போ இது ஒரு கம்யூனிகேஷன் சாதனம், ஒரு தகவல் தொடர்புக்கு உரிய ஒரு சாதனமாக நான் இதை அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு என் மனசு பதிஞ்சிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். அதனால தான் முதல் தடவை நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய கால் வேகமாக போகாது, கிழக்கு பார்ப்போம் மேற்கு பார்ப்போம் அப்படியே போகும். அதே சமயத்தில் வழி தெரிஞ்ச ஊருக்கு போனோம்னா வேகமாக போகும். அப்போ காரணம் என்னென்னா அந்த பதிவு இல்லை. இப்போ பதிவு என்ன இருக்குது. அதனால தான் மனக்கோளாறு கொஞ்சம் மாதிரி வருத்தம் அது மாதிரி இருக்கிறவாளுக்கு டாக்டர் என்ன பரிந்துரைக்கிறார், எங்கேயாவது போய் தூர ஸ்தலங்களில் தண்ணி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்லாம் சொல்கிறா. காரணம் என்னென்னா, அது பார்த்த நினைவுகள், பார்த்த துக்கத்தை அங்கே போய் என்ன வரவழிக்கும். நம்ம மனசுக்கு அந்த பண்பு உண்டு, அது என்ன பதிவு பண்ணியிருக்கோ அதே தான். அப்போ அது அங்கே வெளியில் போகும்போது புதிய பொருள்களை பார்க்கும்போது அந்த பதிவு இல்லை. அதனால் மனம் சற்று என்ன பண்ணுது, ஓய்வு எடுக்கும். அதை தான் அபிராமி பற்றி சொல்கிறாரு. அவர் காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் குடிக்கிற தண்ணி இழுக்கிற மூச்சு அபிராமி பற்று. அவர் சொல்கிறாரு, அதிசயமான வடிவுடையால். நல்லா கவனிச்சு பாருங்க. அதிசயம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க கூடாது, அப்படி தானே? அப்போ அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு, அதிசயமான வடிவு. அதுக்கு முன்னாடி இல்லாத, முன்பின் நாம் பெறாத ஒரு அனுபவம் அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்குது. அது குழந்தைக்கு பார்த்தா அந்த மாதிரி அந்த அனுபவம் இல்லை. அதுக்கு புதிதாக ஒன்றை பார்க்கும்பொழுது அது ஏற்படுத்துகிற அனுபவம். அப்போ அதுக்கு எந்த விதமான உணர்வும் அல்ல. அப்போ மனம் என்பது பஞ்சகிருத்தியம் பண்ணுறது நடராஜா மாதிரி. கிட்டத்தட்ட நடராஜாவுடைய மூர்த்தியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா மனதோட பண்ணுற விஷயம் எல்லாமே பண்ணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் முதலில் எந்த விதமான நிர்விகல்பமாக எந்த விதமான பதிவும் இல்லாமல் தாயாரை குழந்தை பார்க்கும்போது ஒரு பதிவு பண்ணி வைக்கிது அந்த உருவத்தை. திருப்பி அவளுடைய குரல், அவளுடைய சூடு, அவளுடைய அந்த உபச்சரணை, வயிற்றை பசிச்சா அந்த மாற தடவக்கூடிய பண்பு அந்த தானாகவே அந்த குழந்தைக்கு உண்டு. அதெல்லாம் யாரும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மீனுக்கு யார் நீந்த கற்றுக் கொடுக்குறா? யாராவது சொல்லி கொடுத்தானே? இல்லையே, சுபாவத்தில் வருதே. அப்போது அந்த அனுபவத்தில் வரக்கூடிய அந்த பண்பு முதல்ல பதிவில் இருக்குல்ல, அந்த பதிவு விஷயம் அப்போ இல்லாமல் இருக்கு. அதை நம்ம ஏற்படுத்துகிறோம். அப்படி ஏற்படுத்தும் போது எண்ணமாக ஆக்கப்படுகிறது. அப்போ அம்மா தூக்காமல் வேறு யார் தூக்கினாலும் அதுக்கு பிடிச்சிக்கிறது, கத்துறது. அந்த சூடு அதுக்கு என்ன தெரியுது. அப்போ அதுலேருந்து என்ன புரியுது? அப்போ அந்த விஷயம் தெளிவாக புரியுது. அப்போது அந்த மனம் அந்த காட்சியை எண்ணமாக என்ன பண்ணிக்குது,
பதிவு பண்ணி வச்சுக்கணும். அந்த நினைவு இருந்தால் மாத்திரம்தான் அது அதிவிருத்தி, அனாவிருத்தி, அவ்வியாப்தி, அதை பற்றிலாம் நிறையா விஷயம். ஒருத்தருக்கு மாம்பழம்னு ஒரே ஒரு பேர் தெரியும், இன்னொருத்தருக்கு அதோட விலை தெரியும், இன்னொருத்தர் அதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறது தெரியும், இன்னொருத்தர் அதை சாப்பிட்டு வாந்தி எடுத்துருந்தது தெரியும், இன்னொருத்தர் அதில் அல்வா கிண்டுறது எப்படின்னு தெரியும். அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அது என்ன பண்ணோம், பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ எல்லா விஷயமும் எதில் இருக்க, அந்த உள்ளுக்குள்ளே அந்த பதிவுலேயே என்ன இருக்கு, அந்த இந்திரியம். அப்போது இப்போ இந்த இடத்துல மனம் என்று சொல்லுகிற பண்பு எண்ணத்தை உருவாக்குகிறது. வெளியில் தான் பார்த்த காட்சியை ஒரு எண்ணமாக ஆக்கி அது என்ன பண்ணிக்குது, பதிவு பண்ணிக்குது. திருப்பி பார்த்தா அது சம்பந்தமான எண்ணத்தை வரிசையாக பதிவு பண்ணும். எது சம்பந்தமான எண்ணத்தை? இப்போ வடபழனி கோயிலுக்கு நம்ம போகிறோம், அங்கே போனால் முருகனை தான் பார்க்கலாம், அப்படி தானே? பழனியாண்டியே பார்க்குறோம். மூலஸ்தானத்தில் அங்கே சிவன் இருக்காரா? இல்லையே. நம்ம காட்சி நம்ம மனதில் தெளிவாக பதிவாயிருக்கு, அப்படி தானே? பதிவு பண்ணி வச்சுருக்கு. சிவன் கோயிலில் பார்த்தா அங்கே திருக்கடையூரில் போனால் மூலஸ்தானத்தில் யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கான், அங்கே சிவன் இருக்கான்னு பதிவு பண்ணி வச்சுக்குது. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பதிவு பண்ணி உள்ளே வச்சு என்ன பதிவுகளாக முதல் பதிவு உருவாகிற பொழுது என்ன பதிவு. ஆனால் தொடர்ந்து நான் 10 வருஷமாக போயிட்டு வரேன், நான் 10 வருஷமாக சாமியை பார்க்குறேன் அப்படின்னு பழனியாண்டியை பார்க்குறவா இருக்கா. அப்படி பார்க்குறவா பார்த்தீங்கன்னா கோயிலில் என்ன சிலை இருக்குது, குருக்கள் எத்தனை பேர், அபிஷேகம் எத்தனை, எப்படி பண்ணுவா, எந்த காலத்தில் கூட்டமாக இருக்கும், எந்த காலத்தில் கூட்டம் இல்லாமல் இருக்கும், ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு அனுபவத்தை அவள் என்ன பண்ணிகிட்டே வருவா. அதுதான் சர்வீஸு. அந்த ஒன்றுபட்ட எண்ணம். வடபழனி ஆண்டவர் கோயில்னால் அந்த பதிவு தானாக ஸ்டார்ட் ஆகி எல்லாமே வந்துடும். இப்போ புதுசாக இங்கேருந்தோ சபரிமலைக்கு போகிற வழியில் பழனியாண்டியை பார்த்துட்டு போகணுன்னு வரான்னா அன்றைக்கி ஒருத்தர் தான் வரும். அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயம் பதிவு கம்மியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு பதிவுக்கும் அதோட டைம், அதோட தொடர்பு, உங்களோட அதுக்கு உண்டான விஷயம், அந்த பதிவுகள் மிகச் சரியாக கோப்புகளாக மனதிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அந்த கோப்பு உருவாக்குறதுக்கு பேசிக் கோப்பில் என்ன இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும், ஒரு தகவல் இருக்கும், அதோட காலம், இந்த 3 வேலையும் மனது பண்ணும். அது ஒரு அடையாளம் வச்சுருக்கோம், அதோட நம்பர், அதை தட்டினா திருப்பி அதை பற்றி தூண்டி விட்டுரும், எடுத்து அதோட நமக்கு உள்ள அனுபவம் எல்லாத்தையும் சேர்க்கும். ஒரு 10 நிமிஷம் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் அது புத்திக்கு கட்டளையிடும். அப்போ எண்ணமாக என்ன பண்ணுது, அது பதிவு பண்ணுகிறது. வெளியில் இருக்கக்கூடிய புலனுடைய காட்சிகளை எண்ணமாக ஆக்குகிறது, அதை வரிசைப்படுத்துகிறது, அதை பதிவு செய்து வைக்கிறது. தேவையில்லாத பொழுது அதை அமுழ்த்தி மறைத்து வைக்கிறது, தேவையான பொழுதே அந்த ரெக்கார்டை தேடி மேலே கொடுக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுறத நம்மளுடைய மனம் செய்கிறது, பஞ்சகத்தியம் பண்ணுறது. அது இதை தான் சாதாரணமாக சொன்னான் பூத சுத்தியில், சாந்திகளை, சாந்தியாதீதங்களை, வித்யாகளை, பரீட்சாகளை, நிவர்த்திகளை. நிவர்த்திக்கலைன்னா நாம் இப்போ யாராவது வாழைப்பழத்தை பற்றி நினச்சலா? இப்போது யாருமே நினைக்கலையே. இப்போ நான் சொன்னோன்னா வாழைப்பழங்கிறது ஞாபகத்துக்கு உண்டு, அப்படி தானே? அப்போ இது வரைக்கும் அந்த ரெக்கார்டு மறைச்சி தானே வச்சுருந்தது, அதனால் நம்ம மறந்து போயிட்டோம்னு அர்த்தமா? இல்லையே. இப்போ நினைக்கலையே, மேலே வரலையே. அதனால் அதுதான் நிவர்த்திக்கலான்னு சொல்கிறான். ஒன்றை தவிர பாக்கி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுது. வித்யாகலம் விசேஷமாக மறைக்காமல் வச்சுட்டுருக்கு. மறக்காமல் இருக்கணும். மறக்காமல் இருப்பதுவே கல்வி. பகை, உறவு, இன்பம், துன்பம் இதெல்லாம் மறக்காது. அப்படியே மனசுக்குள்ளேயே என்ன இருக்கும், திருப்பி மேலே வந்துடும். அந்த ரெக்கார்டை காமிக்கும் போது நம்மளே மாற்றிக்கணும்னு நினச்சா கூட சில விஷயங்கள் என்ன பண்ணாத, ஆட்டோமேட்டிக்காக புலன் அதை கொண்டு சேர்க்கறதுனால அந்த எண்ணத்தை கொண்டு என்ன தள்ளிடும், அந்த விருத்தியாக மனுஷன் ஆகிடும். அவனை அல்லாமல் அவன் ஒரு கணக்குக்குள்ளே செலுத்தப்படுகிறான். அந்த ரெக்கார்டு அவனை செலுத்தும். ஓரளவுக்கு தான் நீங்கள் மனசை ஆளலாம், அதுக்கப்புறம் மனதின் வழி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவன் சாப்பாடு சாப்பிட்டவன் தஞ்சாவூர்காரனை கொண்டு போய் அமெரிக்காவில் கொண்டு போட, இல்லை சீனாவில் கொண்டு போய், உதாரணமாக நான் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை, உங்கள் காலை மீண்டும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அங்கே அமெரிக்காவில் கொண்டு போய் ஆடு கோழியை தின்னுன்னா அவன் ஏதோ பாம்பு கறி ஏதோ பண்ணுறான்னு வச்சுங்களேன், அதை பார்த்தோன்னே அவன் காது தூரம் போவான். அதுக்கு இவனுக்கு சாப்பிடவும் பிடிக்காது, அந்த சாப்பாடு செட் ஆகாது, அந்த தண்ணி செட் ஆகாது, அங்கே சீதோஷ்டம் செட் ஆகாது. இப்போ இது எல்லாம் மனசில் என்ன பதிவாயிருக்கு, பதிவாயிருக்கு. அப்போ அதற்கு வழியாக நீங்கள் செலுத்தப்படுகிறீர்கள். சில பேருக்கு வேறு இடத்துல கொடுத்தா தூக்கமே வராது. வழக்கில் பார்க்கலாம் நீங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் வயசாகிட்டுனா பார்க்கலாம்.
அப்போ அப்போ மனதுக்கு எல்லாமே என்ன தெரியுது, பதிவாக இருக்கேன். அந்த பதிவு போய் வெளியில் இழுத்து விட்ருது, மாற்றி விட்ருது. இதுக்கான சூழல் இல்லையே, நாம் இங்கே உறங்கக்கூடாது, இதற்கான சூழல் இல்லையே அப்படின்னு மனது தானாகவே உங்களை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுது. இப்போ சில இடங்கள்ல எல்லாம் இந்த சாவி கார் போட்டவுடனே பெல்ட்டு போடல சார் நீங்கள் சத்தம் போடுறதுங்களாம். அந்த மாதிரி கார் வசதியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மனசை என்ன பண்ணுறது, அதை அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் இந்த மாதிரி, இந்த ஆளை பார்த்தா இப்படி பேசணும், இவாளை பார்த்தா இப்படி பேசணும். பொண்ணு சமைச்சிருப்பாப்பா, பொண்ணு சின்ன பொண்ணாக இருப்பா, 10வது படிச்சிருப்பா, அப்பாவுக்கு ரசம் வச்சுக்கிறேன்னு வச்சுருப்பா, அதில் உப்பு கூட இருக்கும், பிரமாதமாக இருக்குடா செல்லம். அதே ஆத்திக்காரி சொல்லுவோம், உங்களுக்கு அறிவு இருக்கு அடிங்க. என்ன காரணம், என்ன காரணம்? மனைவியினிடத்தில் உள்ள உரிமை வேறு, மகளிடத்தில் உள்ள அன்பு வேறு. அப்படி தானே? இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க? கோவத்து. எது அவங்க எது வச்சாலும் இதுக்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? அப்போது நான் தவறாக சொல்லலை, எதையும் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே பெண்களுக்கு இது நல்லா தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு உப்பு, ஒரு குடும்பத்துக்கே உப்பு கூட இருக்கும், காரம் ஓரளவுக்கு இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவன் அதுக்கு தான் டியூனாக இருப்பான், வேறு எது எப்படி போனாலும் வராது. அது மாதிரி நீங்கள் ஏற்கனவே வழி நடத்தப்படுகிறீர்கள். உங்கள் மனம் உங்களை செம்மைப்படுத்துகிறது, அது உங்களை வழி நடத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதுக்கு நீங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். அதுதான் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுதான் ஞானேந்திரியத்தினுடைய சாரம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த எண்ணமாக பதிவு செய்கிறது, அதை பாதுகாக்கிறது, அதை பிற எண்ணங்கள் வெளிப்படுகிற பொழுது மறைத்து வைக்கிறது, தேவையான பொழுது அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது, வெளிப்படுத்தி ஒரு முடிவான முடிவை நமக்கு தருகிறது. அந்த முடிவு தான் புத்திக்கு போகும். அது வரைக்கும் ஞானேந்திரியம் இருக்கு. எது வரைக்கும்? கொஞ்சம் வேகமாக தட்டலாம், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், புத்திக்கு போகிற வரைக்கும். காரணம் என்னன்னா, மனம் இரண்டாக சிந்திக்கும், ஆனால் புத்தி ஒன்றாக தான் சிந்திக்கும். இந்த புத்திக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை, காலம்புற ஆஃபீஸ் போகலாமா, லீவு சொல்லலாமா, ஒரு முடிவு தயவு பண்ணி சொல்கிறேன். வேறு எந்த நோக்கத்துலையும் செல்ல, மீண்டும் உங்கள் பாதார விந்தங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். லீவு சொன்னால் என்ன சாக்கு சொல்லலாம், லீவு சொல்லணும்னா என்ன சாக்கு சொல்லலாம், இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், முடிவு பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் ஒத்தராது. நேற்றுக்கே நம்ம சாக்கு சொல்லிட்டோம், மேனேஜர் திட்டுவார், திருப்பி தானாகவே எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். இப்போ என்ன விஷயம்னா, ஒன்று டைலமாக்கும், ஆனால் அதை எழுந்து கிளம்பு அப்படின்னு நமக்கு உத்தரவு கொடுக்கறது எதுன்னா புத்தி தான் கொடுக்கும். அந்த புத்தி காலை எடுத்து படுக்கையை விட்டு நேராக கையை ஊனி ஏந்திருக்க வைக்கும். அதெல்லாம் செய்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு ஆஸ்பத்திரியில் அதை செய்ய முடியாத பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் வார்டுன்னு சொல்லுவான். அதனால் நினச்சாலும் எந்திரிக்க முடியாது. அதை யோசிச்சு பாருங்கள். இந்த மனம் அந்த இடத்துல ஓரமாக போயிடுது, செயல்படலை. அவனை எழுந்திருந்து அவன் நினச்சதை என்ன பண்ண முடியல, செயல்படுத்த முடியல. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் மனம்னு புரிஞ்சுங்க. உங்களை எழுந்து அதுதான் புத்தி. அந்த புத்தி தான் கமாண்ட் பண்ணும். புத்தி ஒன்று தான் பண்ணும். புத்தி ரெட்டையாக வேலை செய்யாது. புத்தி ரெட்டையாக வேலை செஞ்சால் நம்ம வேறு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அதுக்கு தனியாக அட்மிட் ஆகிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? புத்தி ரெட்டையாக வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவர் அங்கே ஒன்று பேசுகிறார், இங்கே ஒன்று பேசுகிறார் அப்படின்ட்டுவா. நம்ம பாடி என்ன சொல்கிறோமோ, நம்ம உடம்பு மேலே கமெண்ட் போட்டால் தானே வேலை செய்யும், அப்படி தானே? அதனால் மிகச்சரியாக அந்த உடலுக்கு கட்டளையிடுகிற விஷயம் புத்தி. அந்த புத்தி கட்டளையிட்ட உடனே சரீரம் என்ன பண்ணும், அதை செயல்படுத்தும். எதுக்கு போயிட்டே போகிறோம், ஒரு வண்டி இருக்குது, ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளம் வந்தவொன்னே என்ன பண்ணுவோம், பின்னாடி வண்டிக்காரன் வரான், அதனால் பின்னாடி பிரேக் அழுத்துறோம், அவனுடைய ரெட் லைட் அடிக்குது, அந்த இடம் ஸ்லோ பண்ணுறோம், லெஃப்ட் அடித்து ரைட் அடிக்கிறோம். அப்படி இல்லைன்னா பின்னாடி உள்ளவனும் கத்துவான், முன்னாடி உள்ளவனும் கத்துவான், இப்படி தானே? அவன் மாட்டுக்கு போகிறான் பார் அப்படின்பான். அப்போ இவ்வளோ விஷயமும் அந்த ஒரு நொடியில் நடக்குது. அந்த ஒரு நொடியில் கண்ணுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே போய் பள்ளம் வந்து வண்டி போயின்னு இருக்கோம், பின்னாடி வண்டி வந்துட்டுருக்கு, முன்னாடி வந்துட்டுருக்கு, லெஃப்ட்டு கையை போடணும், அந்த இண்டிகேட்டரை அழுத்தணும், லெஃப்ட்டு பிரேக்கில் அடித்து அப்படி கொண்டு போய் திருப்புற வரைக்கும் செயல்படுத்துறதுக்கு இவ்வளவு விஷயமும் புத்தி செஞ்சாகும். அந்த புத்தி செயல்பாடு அதுக்கு ஏகப்பட்ட செயல்பாடுகளை வச்சுருக்கோம். செய்கிறது என்னவோ குழி, பார்த்தது என்னவோ குழியை தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த விரலை என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணணும், பின்னாடி இந்த விரலை என்ன பண்ணணும், இண்டிகேட்டரை இண்டிகேட் பண்ணணும்.
அந்த பள்ளத்தை இப்படி வளைக்கணும். அப்போ பாடி திடீர்னு வேகமாக போய் ஸ்லோவாக போனால் என்னாகும்? தடுமாறும். அந்த பேலன்ஸ் பண்ணும். இது இவ்வளோ வேலையும் மூளை பண்ணுது, பஞ்சகிருத்தியம் பண்ணுது. அது இந்த கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் கமாண்ட் பண்ணால் கர்மேந்திரியம் செயல்படும். அப்படி அந்த கர்மேந்திரியத்தை செயல்படுத்துகிற ஆற்றல் எதற்கு உண்டு என்று சொன்னால் புத்திக்கு மட்டுமே உண்டு. புத்தி சொல்கிறது தான் கர்மேந்திரியம் கேட்கும், மனம் சொல்கிறத கேட்காது. பல வருஷமாக கோயில் கட்டணும்னு ஆசை அப்படின்னா நினச்சிட்டே இருக்க வேண்டியதான், அப்படிதானே? செயல்படலை. அதுதான் நிறையா பேருக்கு வெறும் எண்ணம் மாத்திரம் இருக்கும், செயல் இருக்காது. செயல்படணும்ல, கோபத்தை அடக்க வேண்டும் என்ற எண்ணம் பல பேருக்கு உண்டு. ஆனால் சமயத்தில் அது அந்த நேரத்தில் வராது. அதான் பிரச்சனை. என்னது? ஐவாய் அவித்த செம்மையர்னு சொல்லுவாங்க. ஐவாய் அவித்த செம்மையர் வார்த்தை பாருங்கள், தமிழ் நாலடியார். நாலடியார் ஐவாய், ஐ இந்த வாய் அவித்த அப்படியே வேக வச்சுட்டான். அதை அவன் சொல்கிறது கேட்கும். நம்மள மாதிரிலாம் இருக்காது. அவன் வேப்பெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கூட அல்வா துண்டு மாதிரி சாப்பிடுவான். கண்ணில் தண்ணி வராது, வாயில் வாந்தி வராது. நம்ம 3 பிறவியை கூப்பிடுவோம், வெறுத்து வாழ்க்கையே வெறுத்து போயிடுவோம், கையெலம்பிடுவோம் சாப்பாட்டில் வேப்பெண்ணெய் கலந்து சோறு போட்டா. அப்படி தானே? ஐவாய் அவித்தவன் செம்மை, அதை புலன்களை செம்மையாக வச்சுருக்கான். அவங்ககிட்ட கடவுள் என்னது? நில்லுன்னா நிற்கும், உட்காருனா உட்காரும். அதுதான் அங்கே சிறப்பு. ஐவாய வித்த செம்மை, எவ்வளோ அழகு பாருங்கள். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஞானேந்திரியங்கிறது இந்த பதிவுகளை, அந்த 5 விஷயங்களை பதிவு பண்ணி புத்திக்கு அனுப்புகிற வரைக்கும் எந்த பார்ட்டு நம்ம மனசுக்குள்ளே வேலை செய்கிறதோ அதுதான் ஞானேந்திரியம். அதை தான் பஞ்சபாண்டவர்கள், அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரே மனைவியாக மனமாகிற 5 புலனுக்கும் ஒரே மனைவி யார்? திரௌபத மனம். அந்த மனம் யாரை சார்ந்து நடக்கிறது? புத்தி யாருன்னா ஆத்மானம் சரீரம் வித்தி, சரீரம் ஆத்மானம் ரத்தினம் வித்தி, சரீரம் ரதமேவது, புத்திந்து சாரதிம் வித்தி. அதனால தான் வைணவனும் கடவுள் யாருன்னா எனக்கு தேரோட்டின்னு. நம்ம ஓட்டில் அவன் ஓட்டிப்பான். நம்ம எல்போர்டாக இருக்கோம், ஏறி உட்காந்தோன்னே ஆக்சிலேட்டரில் காலை வச்சுட்டு பிரேக்கு தடுமாறுவோம், வண்டி முன்னாடி போகும். லெஃப்ட் சைடு ஓடிப்போம், ரைட்டு போகிறதா நினச்சிக்குவோம். நம்மளுடைய சிந்தனை அப்படி இருக்கு இப்போ. ஆனால் அங்கே தெளிவாக ஓட்டுறார் யார்? சாரதி. அவர் கையில் இருக்கு சாக்ஷாத் பரமாத்மா. அப்படி உட்காந்து கரெக்டாக எங்கே கொண்டு போய் இறக்கணுமோ அங்கே இறக்குறார். அவனுடைய லட்சியம் எத்தனை யோகார்ஜுனோ கிருஷ்ணஹா, ஒரே வார்த்தை, வேறு எதுவுமே கிடையாது. சர்வத்திர ஜெயம், எல்லா இடத்துலையும் வெற்றி, எல்லா காரியத்திலையும் வெற்றி, தோல்வியே கிடையாது. யார் சொல்கிறது கேட்டா? கிருஷ்ணன் சொல்கிறது கேட்டா கேட்க மாட்டோமே. கிருஷ்ணா அப்படியே அந்த ஃபீலை அருமையாக சொல்லியிருப்பார் வியாசர். படிக்க வேண்டிய நூலில் முதன்மை நூல் கீதை. நான் உடனே தயவு பண்ணி நான் சைவம் வைணவம் அந்த எண்ணத்துக்கெல்லாம் போயிட வேண்டாம், நான் இந்த பஞ்சேந்திரியங்களை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சப்ஜெக்டு தான். அப்போ அந்த புத்திந்து சாரதியும் வித்தின்னா அவன் இழுத்து கரெக்டாக பிடிக்கிறான். அந்த புத்திக்கிட்ட கொடுத்துட்டா கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவான். அப்படிப்பட்ட அந்த பண்பு தான் அங்கே கிருஷ்ண சிலை இருக்கும். திரௌபதியினுடைய சிலை மனது, புத்தியினுடைய சிலை யார்? கிருஷ்ண பரமாத்மா. இந்த பஞ்சபாண்டவர்கள் அப்படியே அழகாக வச்சுருக்கான் பாருங்க. மனம், அதுலேருந்து வரக்கூடிய மோட்சம், அதை பற்றி அறிவது, இந்த பாராயணம் எல்லாமே அது சார்ந்தே அமையும். அந்த பஞ்சேந்திரிய ஆத்மவாதம். அப்படிப்பட்ட அந்த பஞ்சேந்திரியங்களை முறையாக அடக்கி ஆள இறையருளை பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. வைஷ்ணவம் சைவம் அப்படிங்கிறதே கிடையாது. சைவத்தில் அதே தத்துவம், பஞ்சமூர்த்தி, ஒரே ஒரு சிவபெருமான். சைவத்தினுடைய கொள்கை என்ன? சைவத்தினுடைய கொள்கை என்ன? சிவமே. அது தெய்வ, யாருக்கு மேலே தெய்வம் இல்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே சிவம். அந்த சிவனுக்கு உருவம் என்ன? அதே லிங்கம் மாதிரியா வச்சு எடுத்துன்னு வரீங்க. எப்படி இருக்கே? பஞ்சமூர்த்தியாக இருக்கே. விநாயகர், முருகன், சுவாமி, அம்பாள்,
சண்டிகை சொல்லு. அதுதான் பஞ்சேந்திரிய சொல்லு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரே சிவன் எதுவாக இருக்கார்? பஞ்சமூர்த்தியாக இருக்கார், அரூபமாக இருக்கார். உள்ள இவ்வளோ தூரம் செலை பண்ண தெரிஞ்சவன் அவ்வளோ பெருசு பிரமாதமாக ஒரு சிவலிங்கத்தை மேலே ஏற்றிருக்கலாமே. அப்படி தானே அழகாக சொல்லியிருக்கானே பஞ்சேந்திரிய மூர்த்தியா, பஞ்சமூர்த்தின்னு. மூர்த்திக்கு உதவுவது, மூர்த்தினா உடம்பு. இந்த மூர்த்திக்கு தலையாயது எது? தலம். அதுதான் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். இந்த அஞ்சும் ரொம்ப அழகாக தான் வச்சுருக்கா. எல்லா கோயிலையும் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஆத்மா, அதுக்கு மேலே சிவம். அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்கு நம்ம போகணும். இது இந்த இடத்துல அதுக்கே ஸ்பெஷல். இப்போ பொதுவாக மருத்துவர்னு இருப்பா, பொதுவாக கடைன்னு இருக்கும், அங்கே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி சைவங்கிறது அங்கே எல்லாமே என்ன இருக்கும்? எல்லாம் அதில் இருக்கும். மற்ற சமயங்களில் எது வரைக்கும் அதோட விஷயமோ அது வரைக்கும் நிற்கும். ஒன்று 24ஓட நிற்கும், ஒன்று 25ஓட நிற்கும், ஒன்று 32ஓட நிற்கும், ஒன்று 36 வரைக்கும் போகும், ஒன்று அதையும் தாண்டி போகும். அப்போ அந்தந்த தத்துவங்களை விளக்கிறதுக்கு அந்த ஆலயங்களை அழகாக வச்சுருக்கான். புரியுறதோ இல்லையோ? அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக நாம் யார்? கர்மேந்திரியம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.